வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாரியா அப்படிங்கிற இந்த சிட்டியை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஜாரியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல வந்து இருக்கு. ஏன் இந்த சிட்டிய பர்னிங் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, 1916ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோல் மைன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா? ஸோ 1916ல என்ன ஆகும்னா, அந்த கோல் மைன்ஸ்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அங்க கான்ஸ்டன்ட்டா அந்த ஃபயர் வந்து இன்னமுமே டோஸ் ஆகாம, இன்னமுமே அந்த ஃபயர் எரிஞ்சுட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் இது என்னன்னு சொல்றோம், பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனால நெறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ், என்விரான்மென்டல் ஹசார்ட்ஸ் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு அ ஒரு ரீஹேப் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கேபினெட் வந்து ஒரு ரீஹாபிலிடேஷன் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல தான் நம்ம இத பார்க்குறோம். ஸோ ஜாரியா இஸ் இந்தியாஸ் பர்னிங் சிட்டி. சரியா? அடுத்தது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் ஆப்பரேஷனல் சின்ஸ் 1998 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது, இட் இஸ் லொகேட்டட் 400 கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த் அண்ட் டேக்ஸ் 28 ஹார்ஸ் டூ ரீச் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2மே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத 1998ல கொண்டு வந்திருப்பாங்க. 400 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு எர்த்ல இருந்து. லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கு. சரியா? 28 ஹார்ஸ் ஆகும் ரீச் ஆகுறதுக்கு. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சுபான்சு சுக்லா இஸ் இந்தியாஸ் சாரி சுபான்சு சுக்லா இஸ் விச் ஆஸ்ட்ரோனாட் டு ரீச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுவரைக்கும் ஸ்பேஸ்க்கு போனதுல எத்தனாவது நபர் சுபான்ஷு சுக்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 634. ஓகேங்களா? 634த் ஆஸ்ட்ரோனாட் தான் யாருன்னா சுபான்ஷு சுக்லா. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிப்ரி தான் ரிலீஸ் பண்றாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா, அவுட் ஆஃப் 163 கண்ட்ரீஸ் இந்தியா வந்து 115த் ரேங்க்ல இருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டா, சம்விதான் ஹத்யா திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அது ஹிந்தி டெர்ம். இங்கிலீஷ்ல என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே. அதுதான் வந்து சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எப்ப அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா, ஜூன் 25 அப்சர்வ் பண்றாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.